ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகள் நலம் குறித்து பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க டாக்டர் ரேவதி அசோக். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு வாரத்தை தாய்ப்பால் வாரம், உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாட போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதோடைய முக்கியத்துவத்தை பற்றி இப்போ பேசிடலாம் மேம். ஸோ பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேம்? பிறந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் 6 மாதம் மிகவும் ரொம்ப முக்கியமான அதுதான் அவங்களுக்கு ஃபுட் எல்லாமே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 48 மணி நேரம் வரக்கூடிய அந்த ரொம்ப சிறிதளவாக இருந்தாலுமே அந்த பால் ரொம்பவே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதில் இல்லாத இம்யூனிட்டி எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ இம்யூனிட்டி அந்த 2 நாளில் உள்ள கொஞ்சமாக குறைவாக வந்தாலுமே அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை பிதுக்கி வெளியில் அது நல்ல பால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. பட் அது ரொம்பவே முக்கியம், இம்யூனிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி தாய்ப்பாலே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சத்தும் அதில் இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயது கம்மியாக இருக்கோ அவ்வளோ இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் குழந்தைங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் எவ்வளோ வயது கம்மியாக இருக்கோ அவ்வளோ எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் அதிலிருந்து மிகவும் காப்பாற்றுற ஒரு விஷயம் தாய்ப்பால். ஸோ அதனால அது ரொம்பவே முக்கியம். ஒரு சிலர் வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் சக்கரை தண்ணி கொடுக்கறது, தேன் கொடுக்கறது, குழந்தைக்கு நல்லா பசிக்கணும்னு சொல்லி இதெல்லாம் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. இது எவ்வளவு தவறு மேம்? மிகவும் தவறு. ஏன்னா தண்ணி கொடுத்தா கூட தப்புன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா தாய்ப்பால் எல்லாமே நிறைந்தது. ஈவன் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வரக்கூடிய பால் தண்ணித்தன்மை தான் ஜாஸ்தியாக இருக்கும். கடைசியாக வரக்கூடிய பாலில் தான் ஃபேட் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய அத்தனை இதுலேயுமே எல்லாமே இருக்குது. அதில் இல்லாத சுகரோ அதில் இல்லாத எதுவுமே இல்லை. ஸோ தனியாக தேன் கொடுக்கறதோ நம்ம மற்றபடி சக்கரை தண்ணி கொடுக்கறதோ அதெல்லாம் மிகவும் தவறானது. இது போக இப்போ குழந்தைகளுக்கு பால் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அவங்களுக்கு ஒரு பசும்பாலோ இல்லை ஃபார்முலா மில்கோ கொடுக்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக தாய்ப்பாலோட ஈக்குவலாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின கருத்து சொல்லுங்க மேம். கண்டிப்பாக தாய்ப்பாலோட எதுவுமே இணங்க முடியாது. ஸோ கண்டிப்பாக தாய்ப்பால் வந்தால் தாய்ப்பால் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அது இல்லாமல் ஒரு சில பேருக்கு தாய்ப்பால் பத்தலை, இல்லை குழந்தைக்கு ரெக்குவயர்மெண்ட் நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம டயட் அட்வைஸ் அம்மாக்களுக்கு கொடுப்போம். ஸோ அதை தாண்டியும் ஒரு சில பேருக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம். ப்ளஸ் ட்வின்ஸ் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த தாய்ப்பால் பத்தாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு உண்டு. நம்ம கொடுக்குற டயட் அட்வைஸ்லேயோ இதுலேயுமே தாய்ப்பால் சுரக்கிறது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நம்ம அப்போ ஃபார்முலாவோட அட்வைஸ் கொடுப்போம். பட் கண்டிப்பாக கவுஸ் மில்க்ன்றது கிடையாது. ஓகே மேம். இப்போது ஒர்க்கிங் விமென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அந்த பம்ப் மூலயமா அவங்க மில்கெல்லாம் பம்ப் பண்ணி வச்சு லைக் அந்த டீஃப்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது ப்ராப்பராக அதாவது அந்த எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த பாட்டில்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி அது அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் ஃபார்முலா மில்கே போயிடலாமா, இல்லை ரிஸ்க் எடுத்தாவது பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ப்ரெஸ்ட் மில்கே சேவ் பண்ணி கொடுக்கணும்? இல்லை, பிரெஸ்ட் மில்க் வந்தால் டெஃபினட்டாக அதுதான் ஆப்ஷன். நீங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தாலுமே அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அதுக்காக நான் ஃபார்முலா கொடுக்குறேன்னா ரெண்டுத்துக்கான ரிஸ்க்கும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், ஒன்று பாலாடையிலையோ இல்லை நம்ம பாட்டில்லையோ கொடுக்க போகிறோம். ஸோ ஈஸியாக முக்கால்வாசி கொடுக்குற இது நம்ம பாட்டிலில் தான் போகும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க்கை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ரெண்டுத்துலேயுமே அதுக்கான ரிஸ்க் இருக்குது. நம்ம மார்பிளில் கொடுக்கறதுக்கும் பாலாடையில் கொடுத்தாலும் இல்லை பாட்டிலில் கொடுத்தாலும் அதில் பாலாடையில் கொடுத்தா மிகவும் சேஃபர். பட் அது ப்ராக்டிக்கலாக நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த ஆப்ஷனுக்கு, ரெண்டாவது ஆப்ஷனுக்கு நம்ம போவோம். ஸோ தாய்ப்பால் வருதுன்னா கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் சொல்லுவோம் 6 மாதத்துக்கு. மினிமமாக இருக்கிறத பற்றி சொல்லிட்டீங்க மேம். இப்போ மேக்ஸிமமாக இப்போது 1 இயர் 2 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் வரைக்கும் கூட பால் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ இது எது கரெக்ட்? எத்தனை நாள் வரைக்கும் கொடுக்கலாம் குழந்தைக்கு?
2 வயது வரைக்கும் கொடுத்தா போதும், சரிங்களா? ஆனால் இன்னொரு தவறான ஒரு இது அம்மாக்கள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, தாய்ப்பால் வந்து முக்கியம்தான், அதில் வந்து தவறு எதுவும் கிடையாது. பட் 1 வயதுக்கு மேலே நம்ம வந்து, அதாவது 6 மாதத்துக்கு மேலே மற்ற ஃபுட்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அதையும் நம்ம கொடுக்கணும். சாலிட் ஃபுட்ஸுக்கு நம்ம வரும்பொழுது அந்த ஃபுட்ஸு நம்ம கொடுக்கணும். அது மட்டுமே, அதாவது தாய்ப்பால் தான் கொடுக்க சொன்னாங்க மொதல் 6 மாதத்துக்கு, கண்டிப்பாக முக்கியம்தான். பட் ஆனால் அது மட்டுமே கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. அது மாதிரி சாலிட் ஃபுட்ஸுக்கு நமக்கு தாய்ப்பாலை சப்ஸ்டியூட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது சாலிட் ஃபுட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஜுவலாக 1 இயருக்கு மேலே நம்ம சாலிட் ஃபுட்ஸை கொடுக்கணும். 2 வயது வரைக்கும் தாய்ப்பால் கண்டினியூ பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பால் கொடுக்குற பட்சத்தில் அந்த விமென்க்கும் அதே அளவு நியூட்ரிஷியஸான ஃபுட்டும் கிடைக்கணும் இல்லையா மேம்? ஸோ அவங்கள வந்து என்னோதானும் சாப்பிட்டு நான் பால் கொடுக்குறேன் சொல்லி அவங்க ஹெல்த்தை வந்து ஒரு சிலர்லாம் வந்து பேட் ஆக்கிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்ன மேம்? கண்டிப்பாக. ஏன்னா தாய்ப்பால் வந்து 2 வகையாக, ஒன்று வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு பாலே வரல அப்படின்ட்டு அழுகிற ஒரு விஷயமும், ப்ளஸ் தூக்கம் இல்லாமை வந்து ரொம்பவே இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னாலையும் இந்த 2 விஷயத்தினால மிகவும் தாய்ப்பால் வந்து சுரக்கிறது வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயத்த அவாய்ட் பண்ணலாம். லைக் தூங்குறது, பாப்பா தூங்கும் போது நம்மளும் தூங்கிட்டு, பாப்பா எழுந்துக்கும் போது பால் கொடுத்து தட்டி கொடுத்து இது பண்ணிக்கிறது. ஸோ அது ஒன்று நம்ம அவாய்ட் பண்ணலாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா, பால் வரலன்னு அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்துட்டு தாய்ப்பால் வராது. ஏன்னா ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்னால் கம்மி ஆகிடும். ஸோ சுரக்கிறதும் கம்மி ஆகிடும். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இதை தாண்டி சாப்பிட்றது. ஸோ சாப்பிட்றது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸுன்ட்டு நிறைய எடுத்துக்காமல் காய்கறிகள், கீரை வகைகள், ஃப்ரூட்ஸு இதை அவாய்ட் பண்ணும் அதை அவாய்ட் பண்ணுன்றது கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே இன் மாட்ரேட் அமௌண்ட். தண்ணி நிறைய 1 hour ஒன்ஸ் தண்ணி ஆகாரங்களை நிறைய குடிக்கணும். ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது பாசிட்டிவாக நம்ம இருக்கும் பொழுது தாய்ப்பால் சுரக்கிறதும் ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தையோடையும் நம்ம சேர்ந்து நம்மளும் வளரணும், நம்மளும் ஜாலியாக அந்த சைல்ட்ஹுட்டை என்ஜாய் பண்ணணும். ஹாப்பி மதர் ஹாப்பி சைல்டு. கண்டிப்பாக, டெஃபினெட்லி. ஓகே மேம். இப்போ அடுத்து சாலிட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை பற்றி, இப்போ ஒரு சிலர் நான் இப்போ வேலைக்கு போக போகிறேன், அதனால் ஒரு 1 month முன்னாடியே சாலிட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். மேஷ் பொட்டேட்டோ இல்லைன்னா அதாவது எக் ஒயிட் மட்டும் வேக வச்சு மசிச்சு கொடுக்குறது, இல்லை ரைஸ் மட்டும் வேக வச்சு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு 5th month ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து எவ்வளோ பேட், எவ்வளோ வந்து அது நம்ம தவிர்க்கணும்? அகெயின் தாய்ப்பால் நல்லா வருது, எனக்கு குறையவே இல்லை அப்படின்னா அந்த 1 மாதமும் வந்து நம்ம வந்து பம்ப் பண்ணி வச்சுட்டு தாய்ப்பாலை கொடுக்கறது வந்துட்டு மிகவும் நல்லது. அதை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன். பட் இல்லை, எனக்கு ஒர்க்கிங் கண்டிப்பாக சேர்ந்து தான் ஆகணுன்ற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 5வது மாதம் முடிந்த பிறகு வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ரி வீனிங் ஃபுட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அட்வைஸ் நம்ம கொடுப்போம். பட் அகெயின் 6 மாதம் கொடுக்கணுன்றதை தெளிவாக சொல்லி அவங்க வந்து இல்லை ஒர்க்கும் ஒரு இது இருக்குதுன்ற பட்சத்தில் நம்ம அந்த அட்வைஸை டெஃபினட்டாக கொடுப்போம். ஓகே. இது ஓவராலாக இந்த ஒரு ப்ராசஸை முடிக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஆஸ் அ ஹஸ்பண்ட் அவர் என்னெல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் மேம் இந்த ஒரு டோட்டல் ப்ராசஸுக்கு? இட்ஸ் டெஃபினெட்லி ஈக்குவலாக வந்து நம்ம வந்து வேலைகளை பிரித்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குழந்தைய வளர்க்குறதும் ஈஸியாக இருக்கும். இப்போது தாய்ப்பால் கொடுக்கறது வந்து அம்மாக்கள் தான் கொடுக்கணும் எழுந்து. ஸோ கொடுத்து முடித்த பிறகு தட்டி கொடுக்கறதுலேருந்து ஏப்பம் வர வச்சு பாப்பாவை தூங்க வைக்கிறது ஃபாதர் பண்ணலாம், சரியா? அந்த டைமில் அவங்களுக்கு வந்து தூங்கலைனாலும் ரெஸ்ட் எடுக்கலாம் அம்மா. ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக கொஞ்சம் டிவைட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பண்ணோன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் ஈஸியாகவும் குழந்தைய வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே மேம். இப்போ வந்து 6 months முடிஞ்சாச்சு, சாலிட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ அகெயின் நம்ம தவழும் போதாக இருக்கட்டும், நடக்க ஆரம்பிக்கும் போதாக இருக்கட்டும், அவங்களோட ஹியூமினிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கும் போது அதை நம்ம எப்படியெல்லாம் வந்து பாதுகாக்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, ஓவர் ஹெல்ப் பண்ணுறது, என்னெல்லாம் நடக்கும் மேம்? எப்படி வந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்?
ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்மளை வளர்க்கச்சில என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து நம்மளுடைய அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான்ப்பா நீங்கள் வளர்ந்தீங்க, நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்தீங்க. அண்ட் அகெயின் நீங்கள் கல்லும் கரையிற வயசு எல்லாமே எஸ் டெஃபினெட்லி சொன்னாங்க. அக்செப்டபிள், வெரி மச் அக்செப்டபிள். நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் அப்போ இல்லை. ஸோ அவேர்னஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதையும் நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது பட் வாட் எவர் செட் அண்ட் டன், அந்த காலத்தில் ரோட்டில் நம்ம விளையாட விட்ட மாதிரி இப்போ நம்ம குழந்தைங்களாம் விளையாட விட முடியாது. ஸோ அப்போ இருந்த டிராஃபிக் வேறு, இப்போ இருக்கிற டிராஃபிக் வேறு. ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அப்போ இருக்கிற இன்ஃபெக்ஷன் வேறு, இப்போ இருக்கிற இன்ஃபெக்ஷன் வேறு. ஸோ ஒரு ஒரு விதமாக ஒரு டிசீஸும் ப்ரெசென்ட் ஆகும். எதுவுமே புக்கில் படிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக டெஃபினட்டாக கிடையாது. ஸோ அவாய்டபிள் ஃபேக்டர்ஸ் ஹேஸ் டு பி அவாய்டட். ஸோ நம்ம கண்ணுக்கு எதிராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து அதை எடுத்து நக்குறாங்க, இது பண்ணுறாங்கன்னா டெஃபினெட்லி இட் ஹேஸ் டு பி அவாய்டட். நம்ம வந்து அதை சொல்லி தான் வளர்க்கணும். முடிந்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்கிற வீட்டில் வந்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை வந்துட்டு க்ளீன் பண்ணுங்கள், வீடை தொடச்சி வைங்க. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் கெரோசினோ இல்லை பெட்ரோலோ இல்லை லைசாலோ ஏதோ ஒன்று க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கீழே வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாமே பாப்பா ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நின்னா கூட கையை தூக்கும் பொழுது ரீச்சபிளாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். காயின்ஸை வந்து கீழே வைக்கிறது, அது வாயில் எடுத்து போடுவாங்க அப்படின்ற போது அது வந்து ரீச்சபிளாக, கைக்கு ரீச்சபிளாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கவனமாக, கையில் ஒரு கப் காஃபி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா கையில் பாப்பாவை தூக்காமல் வச்சுக்கிட்டா நல்லது. காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு பாப்பாவை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ அதை நம்ம பார்த்து பண்ணோம்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே மேம். இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக ஜலதோஷம் பிடிச்சிரும், மழை சீசன் வரப்போகுது. இந்த மழை சீசனில் ஏதாவது டிப்ஸ் கொடுங்க மேம், குழந்தைங்களை எப்படி கவனிச்சுக்கணும் அப்படின்ட்டு. டெஃபினட்டாக. ஸோ எல்லாமே ஆகாரம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இதை சாப்பிடாத சளி பிடிக்கும், அதை சாப்பிடாத சளி பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே சாப்பிடணும். பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சாப்பிடாத, இது சாப்பிடாத ஜலதோஷம் பிடிச்சிரும், வாழைப்பழம் சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிச்சிரும், இல்லை தயிர் சாப்பிட்டா பிடிச்சிரும், இளநீர் சாப்பிட்டா பிடிச்சிரும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜலதோஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுறது. அலர்ஜின்றது வேற, ஜலதோஷன்றது காஃப் அண்ட் கோல்ட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. ஸோ எல்லாமே சாப்பிட்டு வளர்க்கணும். ஸோ அதுதான் இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளும் கொடுக்கணும், எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுக்கணும், நட்ஸு சேர்த்துக்கணும், எக்கு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக நம்ம சாப்பிட்டு அதை தாண்டி வர்றது தான் ஊசி, வேக்சின்ஸ், இது எல்லாமே. ஸோ இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டுக்கோங்க. ஃப்ளூ சீசன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளூ வேக்சின்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது இன் அடிஷன் டு த டயட், அது ஒரு லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் டு கிவ் யுவர் சைல்டு அ குட் இது. ஸோ அதையும் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அதாவது வேக்சின் போட்டால் வராதுன்றது கிடையாது, பட் சிவியாரிட்டி, இன்டென்சிட்டி இதெல்லாமே டெஃபினட்டாக கம்மியாகும், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டெஃபினெட்லி. ஓகே மேம். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து வீட்டில் இந்த திங்ஸ்லாம் இருக்கணும் மெடிக்கலி. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் போல் குழந்தைங்க இருக்காங்களா, கண்டிப்பாக எது வச்சுருங்க அப்படின்ற மாதிரியான மெடிக்கல் டிப்ஸ் சொல்லுங்கள் மேம். கீழே அடிப்படுது அந்த மாதிரினா பேசிக்காக வந்து ஒரு பீட்டாடின் சொல்யூஷன், காட்டன் பேட்ஸ் இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அதை பண்ணிவிட்டு உடனே தே ஹாவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல் டு மீட் த டாக்டர், டு மீட் த பீடியாட்ரிஷியன். அதை தாண்டி பேராசிட்டமால் வச்சுக்கலாம். பட் அகெயின் டோசேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரீவியஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு நம்ம கொடுக்கணும், அது வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பாட்டுக்கு பாட்டில் எழுதியிருக்கிறது கொடுக்கக்கூடாது, ஏன்னா வெயிட் பேஸ் தான் எல்லாமே. ஸோ அதனால் பேசிக்காக என்ன கேட்டால் பேராசிட்டமால் வச்சுக்கலாம். ஸோ அப்பயுமே கொடுத்துட்டு 2 டேஸ்க்கு நம்ம பார்க்கலாம். பட் பேராசிட்டமால் கொடுத்தோம் ஜுரம் குறையலை, இல்லை பாப்பா டல்லாக இருக்காங்க அப்படின்னா 2 டேஸ் கூட வெயிட் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வரணும்னு தான் சொல்லுவேன். பட் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, 6 hours ஒன்ஸ் தான் ஃபீவர் வருது, பாப்பா நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க, யூரின் நல்லா போய்க்கிறாங்கன்னா 2 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமாவும் பர்சிஸ்டண்ட்டாக ஃபீவர் இருந்ததுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வந்து டாக்டரை பார்க்கலாம். ஓகே மேம். இப்போது சீரியஸ் கண்டிஷன்
டயரியா அப்படிங்கிறது 1 or 2 டைம்ஸ் மோஷன் போனாலே டயரியான்னு சொல்லி ஒரு சில பேஷண்ட்ஸ் லைக் ஒரு பேரண்ட்ஸ் வந்து பேனிக் ஆகுறாங்க. ஸோ எது வந்து சீரியஸாக நம்ம நோட் பண்ண வேண்டிய டைம்? டயரியானாலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இது எல்லாமே 3 தடவைக்கு மேலே தண்ணியாக போச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து டயரியானே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சும்மா ஒரு தடவை போல அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது டயரியாவை உடனே பெரியவங்களுக்கு நிறுத்துற மாதிரி உடனேலாம் நிறுத்த முடியாது. ஒரே மாத்திரையிலையோ அந்த மாதிரிலாம் நிறுத்த முடியாது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து 3லேருந்து 5 நாள் வந்து மினிமம் வந்து அந்த பேதி வந்து நிற்கிறதுக்கு வந்து ஆயிடும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷன் போகாமல் குழந்தைங்கள பார்த்துக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ குழந்தை ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா ஹைட்ரேஷன் நல்லா இருக்குது, யூரின் நல்லா போய்க்கிறாங்க, லிக்விட் டயட் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க, சரியா? இந்த மாதிரி இவ்வளவும் நல்லா இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள் மெடிகேஷன்ஸ் கொடுத்து. இதில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஃபீவர் ஹை கிரேடாக இருக்குது, ஏதாவது ரத்தமாக வந்து மோஷன் போகுது, இல்லை வெளியில் எவ்வளோ போகுதோ அதுக்கு டபுள் தி அமௌண்ட் என்னால் குழந்தைக்கு வாய் வழியாக கொடுக்க முடியல, யூரின் கம்மியாக போகுது, சோர்வாக தூங்கிட்டே இருக்காங்கன்னா எந்த டைம்னாலும் யூ ஹாவ் டு கம் டு ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி டு மீட் த டாக்டர். ஓகே. ஸோ சிவியாரிட்டி கொடுத்து அதே மாதிரி இப்போ ஆரோரூட் பவுடர் வந்து ஒரு சிலர் சஜஸ்ட் பண்ணுறாங்க, லைக் அது வீட்லேயே கொடுத்துடலாமா? பிரச்சனை ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு. எஸ். ஓகே மேம். பேரண்ட்ஸ்க்கு எப்போவுமே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் குழந்தைங்கள வெயிட் போட வைக்கிறது. பேபிஸ் வந்து வெயிட் போட்டே ஆகணும் அப்படின்னு பெற்றோர்களுக்கு கவனம் இருக்கோ இல்லையோ, சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே கவனம் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் அவங்க பேனிக் ஆகி குழந்தை எது சாப்பிட அதை சாப்பிட்டு நிற்கிறது, ஏன் வெயிட் போலன்னு உட்காந்து அவங்க எமோஷ்னலி ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் மேம். டிப்ஸ் வந்து இதில் மெயினாக வந்து கவுன்சிலிங் ஷுட் பி கிவன் டு தி மதர், நாட் டு தி கிட். ஏன்னா முக்காவாசி குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நல்லாவே இருப்பாங்க, பட் மதர்ஸ் வந்து சோஷியல் ப்ரெஷர்னால வந்துட்டு என் பிள்ளை வெயிட்டே போடல, வளர்ந்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ந்த மாதிரி ஹைட் கூட அவங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, வெயிட் தான் வந்துட்டு மெயினாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க வளரும் போது வெயிட் வந்து அவ்வளோ தெரியாது, பட் ஆன் ஸ்கேல் பார்க்கும்போது வெயிட் நார்மலாக அந்த ஏஜுக்குள்ளே வெயிட் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து மதர்ஸ்க்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். பட் அகெயின் ரொம்ப வெயிட் கம்மியாக இல்லை, டாக்டர் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கனாலே வரி பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நினைக்கிறத குழந்தை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதுன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு வயிறு இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சாப்பிடுவாங்க அவங்க. ஸோ டெய்லி யூரின் போய்க்கிறாங்க, அடிக்குவேட்டாக மோஷன் போய்க்கிறாங்க, ஆன் ஸ்கேல் ஓகேவா இருக்காங்க, டாக்டர் வந்துட்டு அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நார்மலாக மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது, ஹாப்பி அண்ட் ஆக்டிவ் சைல்டு அப்படின்னா டெஃபினட்டாக வரி பண்ணாதீங்கன்னு தான் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன்.